வணக்கம் மக்களே. இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஹாஸ்டலில் இல்லை பிஜியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக சமைக்கிறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் இல்லாமல் ஒரு 1000 உள்ள ஒரு கெட்டில் வாங்கி அதில் என்னெல்லாம் சமைக்கலாம், என்ன கெட்டில் வாங்குறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ நான் ஒரு கெட்டில் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக நான் பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூரில் இப்போது பிஜியில் தான் இருக்கேன். ஸோ இந்த பிஜியில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கெட்டில் வாங்கியிருக்கேன். தனியாக தான் இருக்கேன். ஸோ இங்கே ஃபுட்டு வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ நான் தான் சமைச்சு சாப்பிட்றதா இருக்கோம். ஒரு கெட்டில் வாங்கியிருக்கேன். இந்த கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இதோட ப்ரைஸ்னால் 900 தான். எந்த மாதிரி ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தா கொண்டு போய் எங்கே வேணால் சமைச்சிக்கலாம். இதில் என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறது நானே இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில். பட் வெந்நி போட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை எப்படி கெட்டில் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஒரு கெட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓப்பன் டெலிவரி. ஸோ ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்ததுன்னா அப்படியே மரசைடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா கெட்டில் தான். பட் இது ஒரு பேஸு, இதுதான் இது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு கெட்டில் இருக்கும். இது ஏன் இந்த மாடல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது என்ன வேணால் குக் பண்ணிக்கணும். வெந்நி வேணால் போட்டுக்கலாம், இல்லை குக் பண்ணுறதுனா கூட குக் பண்ணிக்கலாம். மேபி நார்மலாக போடுறதுனா ஃப்ளாஸ்க்கு மாதிரி இருக்கும் ஒரு கெட்டில். அது வாங்கினீங்கன்னா தண்ணி மட்டும் போடுறதுக்கு, அப்புறம் குக் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதோட வாய் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது 1.2 லிட்டர் கெட்டில். சரியா? இதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 600 வாட்ஸு. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்கும். பேஸ் ஓகே. இது ஒரு பிராண்டட் தான். எந்த கம்பெனி அப்படின்னு சொன்னால் இந்த பிஜியான் இந்த பிராண்டு தான். ஸோ ஓகே, பிராண்டு கூட ஓகே, நார்மலாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இனி இந்த கெட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறமா இதில் இன்னொன்று இருக்குது பார்த்தோம். திஸ் இஸ் மூடி. இந்த கெட்டில் மூடி வைக்கிறது தான், கிளாஸ் மூடி தான். நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கா பார்த்தீங்களா? இந்த மாதிரி மூடி வச்சு சமைச்சிக்கலாம். இவ்வளவுதான் இந்த கெட்டில். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், எல்லாமே சமைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெருசாக இருக்க பார்த்து வாங்கணும். இது இந்த ஃப்ளாஸ்க் மாடலில் இருக்கிற கெட்டிலில் எல்லாம் சமைக்க முடியாது. இதில் என்ன வேணால் சமைச்சிக்கலாம். ஸோ சிம்பிளாக சின்னதாக இருக்குது. சாதா நார்மல் ப்ளக்கு தான். ஒரு பவர் பாயிண்ட் இருந்ததுன்னா அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கெட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். பட்டனில் அப்படியே ரொட்டேட் பண்ணுறது இருக்கும். இதில் எவ்வளோ ஹீட் வேணும், டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இவ்வளோ தான் இந்த கெட்டில் இருக்குது. ஸோ இந்த கெட்டில் ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் இல்லை பிஜி இல்லை அப்பப்போ ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கெட்டிலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுவங்க வாங்கிக்கோங்க. இது பெய்டு ப்ரொமோஷனில் இல்லை, ஜஸ்ட் என்னோடய தேவைக்கு வாங்கினது. ஸோ அவ்வளோதான். அடுத்த இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.